வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாருடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் வேளைகளில், அதாவது பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று பலமானதாக வீசும். பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை முதல் பொத்துவில் அம்பாந்தட்டை ஊடான காலிவரை கடல் பிராந்தியங்களில் மழை காணப்படுவதுடன் ஏனைய கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வட கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்கள் சிலவற்றில் இந்த காற்றின் வேகமானது மணிக்கு 60 கிலோமீட்டர் முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதனால் அந்த கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும்.